இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு சூடானது கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து 3 பொரிச்சதும், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வணங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வணங்கினதும் நான் இங்கே முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை முட்டைக்கோஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா வேக வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும். நீங்களே பார்க்கலாம் இப்படி நல்லா சுண்டி வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் முட்டைக்கோஸை வந்து எல்லா ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு நடுவில் நான் அரை முட்டைக்கோஸுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் குழந்தை கொடுக்கனால எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் எல்லாம் 1/2 டீஸ்பூனாக கூட ஆட் பண்ணிவிட்டு நான் லைட்டாக பரட்டி விட்டு 2 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் முட்டை வெந்திருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே முட்டையும் முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டு ஃபைனலாக நான் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டால் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.